நாங்க அன்னைக்கு அதை பார்த்ததுல இருந்து என்னாலையும் தக்காதாவாலையும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நார்மலா பேசிக்கவே முடியல. மேரி கிறிஸ்மஸ்! மேரி கிறிஸ்மஸ்! ஓ மீட்டா பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஹே இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததுல இருந்து வினோதமா நடந்துக்கிறாங்க. உனக்கு அப்படி தோணலையா? ஆமா, அவங்க ஷாப்பிங் போகும்போது எல்லாம் நார்மலா தானே இருந்தது. திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? நான் இங்க இருக்கும்போது கூட என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியரே சரியில்லை. இதை எப்படி மாத்துறது? ஹே ஹே गाइस, அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. எதுக்கானது? பிரசன்ட் கொடுக்கிறதுக்கான டைம். ஆமா, அதேதான். என்னாச்சு? இவன் உண்மையிலேயே அசத்திட்டான். மொத்த மூடையே மாத்திட்டான். ரெடி கோ! ஏய் ஆல்ரைட் தக்கதா, நீதான் ஃபர்ஸ்ட். உனக்கு என்ன பிரசன்ட் வேணுமோ எடுத்துக்கோ. ஓகே, எதை எடுக்கிறது? ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். உனக்கு இந்த சின்ன பிரசன்டே போதுமா? கேம்ல எல்லாம் இந்த மாதிரி குட்டியா இருக்கிறதுல தான் ஏதாவது பெரிய பொருள் கிடைக்கும் தெரியுமா? டடா! லிப்ஸ்டிக்கா? இத நான் தான் வெச்சேன். இதுக்கு பேரு லிப் பாம். இதுக்கு பேர் லிப் பாமா? வின்டர் டைம்ல ரொம்ப ட்ரையா இருக்கும். உன்னை பாக்கும்போது உன் லிப்ஸ கேர் பண்ற மாதிரியே தெரியல. ஆனா பசங்களும் அவங்க லிப்ஸ பாத்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் என் லிப்ஸ கேரோட தான் பாத்துப்பேன். நான் இதை ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். இதை ஆட்டி பார்க்கும்போது தக்காதா, அன்னைக்கு அந்த அக்கா இப்ப ஏதாவது கிஸ் நல்ல பண்ணத gift பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டிக்கர் முஸ்டாச் கண்டிப்பா தக்காதா தான் இருக்கணும். ஓ ஆமா, கண்டிப்பா. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இரு, இப்பவே நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன். அட, என்னடா எல்லாமே டக்குன்னு இருட்டுடுச்சு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சீனோ பார்க்க சூப்பரா இருக்கு. அது என்னோடதுதான். அதோட நீ இதுல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. டேங்க் டாப்போட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. Thank you மீ. இருக்கட்டும், உண்மையிலேயே கலக்கிட்ட உமி. அது அது என்னோடதுதான். எனக்கு அப்பவே தோணிச்சு. ஆனா நிஷிமுரா, உன்னோட Dress செலக்ஷன் ஒன்னும் மோசமா இல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் உன்னோட கற்பனை தான். என்னோட பட்ஜெட்குள்ள இந்த ஸ்கார்ஃப் டிஸ்கவுண்ட்ல வந்துச்சு, அதனால வாங்கினேன். ஆ, ஆனா உனக்கு ஓரளவுக்கு ஃபேஷன் சென்ஸ் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபீல்ட் டே அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. ஆமா ஆமா. கசஹாரா த ஷிஃப்ட்னு இப்ப வரைக்கும் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதுக்காக நீ இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லணுமா? இது ஒரு சாதாரண ஜூஸ் தானே. அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா? நம்ம ஜூனியர்ஸ் கூட அந்த பேர்ல ஒரு ஃபேன் கிளப் ஓபன் பண்ணாங்க. நம்பவே முடியல. உன்னதான் யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. நீ எப்படி என்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண? நீ அந்த அளவுக்கு முட்டாளா? தக்காதாக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் இல்ல. எதுக்காக இவ்வளவு வெக்கப்படுற? கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? தக்காதாவை பாரு, அவனும் வினோதமா நடந்துக்கிறான். இதையும் ட்ரை பண்ணி பாரு தக்காதா. வந்ததுல இருந்து ஒருத்தர் பாத்துக்க மாட்டேங்கிறீங்க, பேசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே கிடையாது. தக்காதா, என்னமோ இங்க இடிக்குது.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி டென்ஷன் ஆகாத, கம் ஆன். நீ ஓகே தானே? நிஷிமுரா, நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்ததுல இருந்து நீ ரொம்ப வினோதமாவே நடந்துக்கிற. அப்படியா சொல்ற? ஆமா, வெளிப்படையாவே தெரியுது. நிஷிமுரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு உன்னை உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு நிஷிமுரா. எனக்கு ஈனோ, அடாஜி, கசாரா மத்த எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் எனக்கு தெரியல, ஆனா ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டு ஃபீலிங்கும் ஒண்ணு கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அது என்னன்னா, நான் இப்போ உன்னை நிஷிமுரா தப்பா எடுத்துக்காத, நான் உன்னை கிஸ் பண்ணலாமா? கேளு, வேடத்தக்கதா. நீ இப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாள் உன்னை கிஸ் பண்றது நானாவா இருக்கலாம், இல்ல வேற யாராவதாவோ இருக்கலாம். ஆனா அது யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆழ் மனசுல அவங்கள கிஸ் பண்ணணும்னு ஒரு நல்ல ஃபீலிங் வரணும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல தக்கதா? ஆனா என்னோட ஆழ் மனசுல நான் உன்னதான் கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிஷிமுரா. அது எனக்கு நல்லா தெரியும். ஏய், என்ன பண்றீங்க? எதுக்காக ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசுறீங்க? பாத்தியா, என்னமோ தப்பா. வாயை மூடிட்டு உள்ள வா. தாக்காதா, உள்ள வந்து என் கூட ட்ரிங்க் பண்ணு. இத கொஞ்ச நேரத்துல வர. கொஞ்ச நேரத்துல வரியா? வான்னு சொன்னா இப்பவே வா. அதெல்லாம் வருவான். நீ உன்னை அறியாம என்னமோ உளறிட்டு இருக்க. அது உண்மையிலேயே ஜூஸ் கிடையாதுல்ல? ஆமா, எனக்கும் அதான் தோணுது. வா போலாம். ஓகே. நாம இத பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம், சரியா நிஷிமுரா? தக்காதாக்கு என் மேல இருக்கிற ஃபீலிங்குக்கும் மத்தவங்க மேல இருக்கிற ஃபீலிங்குக்கும் வித்தியாசம் தெரியல. நிஷிமுரா, நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணலாமா? நீயே சொல்லு. எப்பவும் போலதான் தக்காதா என்கிட்ட அந்த விஷயத்த கேட்டிருப்பானா? கண்டிப்பா அப்படியாதான் இருக்கணும். ஒருவேளை அப்படி மட்டும் இல்லனா, குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஹார்ட் அப்படியே நின்னுடும்.